நேரத்தில அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டாரு. இப்ப அதுக்கு முன்னாடி திருமலை வந்துருச்சு, அ கில்லி வந்துருச்சு. பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாரு. நான் ஃபர்ஸ்ட்டு கதை சொல்லும்போது, அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலைய போட்டு தண்ணில ஊத்துவாங்கல்ல, அந்த சீன பத்தி நான் ஃபர்ஸ்ட்டு கதை சொல்லும்போது, அந்த அவரு கட்டி வச்சு மாலைய போட்டு தண்ணி ஊத்துறது விஜய் சார் இல்ல. பெஞ்சமின் தான். ஆனா காமெடியன். அவர கட்டி வச்சு இது மாலைய போட்டு தண்ணிய ஊத்தி என்னவெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு சொல்லி கதை ஓகே ஆயிருச்சு. அப்புறம் திருப்பி ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, செகண்ட் டைம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிருவோம். அப்படின்னு திரும்ப கதை சொல்றேன். அப்பவும் இந்த பெஞ்சமின் வச்சு சொல்லிட்டேன். கதை ஃபுல்லா கேட்டாரு. ஓகே அப்படின்ட்டாரு. நீங்க சொன்ன மாரியே எடுத்துட்டீங்கன்னா படம் ஹிட் அப்படின்னாரு. ஒரு ஹிக் வைப்பாங்கல்ல. கதை நல்லா இருக்குன்னு சொல்ல. கதை நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாரி எடுத்துட்டா ஹிட்டு. அப்புறம் ஒரு சின்ன அப்படியே தயக்கத்தோட கேட்டாரு. சின்ன செக்ஷன். என்ன சார் அப்படின்னேன். அந்த ஆடு வெட்டுற சீன்ல பெஞ்சமினுக்கு பதிலா, அப்ப பெஞ்சமின் அந்த காமெடியனுக்கு பதிலா, அத நானே பண்ணிரலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு. பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்ணும்போது மக்கள் ரசிப்பாங்க. சரி இவரு பெரிய இப்ப ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. மாஸா இருக்காரு. இப்ப போய் கழுத்துல மாலைய போட்டு தண்ணிய ஊத்தி ஆர்வா விட்டுறது. அவரு ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு? அப்படிங்கிற தயக்கத்துல பண்ணியிருந்தேன். இவரு கேட்டவும் எனக்கும் ஹேப்பியா போச்சு. ஆ ஓகே சார். நீங்க பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி